வணக்கம், இது உங்கள் கலாமா கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியாக பொம்பளை பசங்களுக்கெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணால் இந்த ரொம்ப நல்லது. இது கொடுக்கணும். அது இந்த உடம்பு ரொம்ப ஹெல்த்தி. ஆம்பளை பசங்களுக்கு கொடுக்கலாம். இது உளுந்து கஞ்சி வைக்க போகிறேன். உளுந்து கஞ்சி வைக்கலாம், களியுங்கன்றலாம். இப்போ கஞ்சி வைக்க போகிறேன் நான். இதுக்கு 250 கிராம் உளுந்து, வெல்லம், ஒரு முடி தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு. இவ்வளோண்டு தான் உப்பு போடுவேன், இவ்வளோ உப்பு போடுவேன். இப்போ இந்த உளுந்தை வறுக்கணும். இப்போ உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஒரு 2 உளுந்தையும் நான் வறுத்துக்கிறேன். ஒரு அளவு எல்லாம் வறுத்துக்கணும். வறுக்கிறேன். எல்லாம் செவக்க வறுக்கணும், இல்லாட்டி வலுவழுப்பு இருக்கும். உளுந்தை இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த உளுந்து. இடுப்பு வலியெல்லாம் நல்லா இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா வலுவாக வச்சுக்கும். அதனால எல்லாருமே இந்த உளுந்து களி கிண்டி சாப்பிடலாம், உளுந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம். ரொம்ப ஒல்லியா இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நிறைய கொடுக்கலாம். அது இப்போ எண்ணெய் எல்லாம் ஊத்தாம வெறும் எண்ணெய் சட்டியில தான் வறுக்கணும். இதை நல்லா வாசனை வருது, நல்லா கொஞ்சம் செவந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். கந்து நல்லா செவந்தாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். எண்ணெய் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. நல்லா உளுந்து செவக்க வந்து விட்டு விட்டு தட்டில் ஆற வச்சிருக்கேன். ஆறினோட தான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரணும். இதை நல்லா ஆறி போயிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சாச்சு, நல்ல நைஸாக அரைச்சாச்சு. அவ்வளோ மாவையும் போட்டு கஞ்சி வச்சிங்கன்னா கஞ்சி நிறையா வரும். அதனால அரைச்சி இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதும் போட்டு வச்சுங்க. கஞ்சி 2, 3, 4, 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 100 வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வச்ச வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா கலக்கிட்டு இப்போ இதில் ஊற்றுறேன். 2 ஏலக்காய் போட்டு இந்த தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்ட இதுங்க பால் வடிகட்டிக்கிறோம். பாலாக புளிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்ச ஏலக்காய் தேங்காய் போட்டு பால் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். ஒரு 5 ஸ்பூன் தான் போட்டேன். கஞ்சி எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. உளுந்து மாவு கஞ்சி ரெடி. இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கிறேன். எல்லாம் கலராகிட்டு தேங்காய் பால் ஊற்றுறோன்னா இப்போ முந்திரி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சையை வறுத்துக்கிறேன். இப்போ இந்த முந்திரி திராட்சையை வறுத்துக்கிறோம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கஞ்சியில் போட்டுக்கிறோம். இந்த பாருங்க, கஞ்சி சூப்பராக இருக்குது. வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு உளுந்தங்கறி கொடுப்போம். ஒரு பொண்ணுக்கு தான் நான் இப்போ இந்த உளுந்து கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பொண்ணுக்கு. நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே லேடிஸ் எல்லாம் சாப்பிடலாம் நிறைய இந்த உளுந்து மாவு. ஏன்னா களியாக சாப்பிட்டா பிடிக்காது. இது சூப்பராக பாயசம் மாதிரி இருக்கும். இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். என்ன பாட்டி ஏதோ நெய் வாசனை வருது? உளுந்து கஞ்சி வச்சிருக்கேன்டா. என் பேரன் தான் எடுக்கிறான் வீடியோ. எங்கள் பொண்ணுக்கு தலைவலிக்குதுன்னு படுத்துட்டா. எங்கள் சின்ன பேரன் தான் வீடியோ எடுக்கிறான். வாங்க எல்லாரும், கஞ்சி நல்லா சூப்பராக கஞ்சி ஆகிட்டு காஃபி நேரத்துக்கு கஞ்சி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம்.